இருந்தாய், அல்லாஹ் உன்னை அரவணைத்துக் கொண்டான் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், வஜதக ஆயிலன், நீ வறுமையில கஷ்டத்துல இருந்தாய், அகுனா, உன்னை பெரும் செல்வந்தனாக அல்லாஹ் ஆக்கினான். அல்லாஹ் என்ன சொல்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றான், வஜதக ஆயிலன், நீ ரொம்ப வறுமையில் இருந்தாய். ஆடு மேய்ச்சிக்கிட்டுலாம் இருந்தாங்க, அடுத்தவர் தயவுல வாழ்ந்தாங்க. என்ன, தகப்பனார் இறந்துட்டாரு, பெரிய தகப்பனார் தயவுல, பாட்டனார் தயவுல வாழ்றாங்க. இன்னொரு தயவுல போய் என்னத்தான் சொந்தக்காரங்க வாழ்ந்தாலும் அது என்ன மரியாதை நமக்கு தெரியும். சோறு தான் போடுவாங்க, சொத்தை எழுதி தந்துருவாங்க. நம்ம சித்தப்பாவோ பெரியப்பாவோ பாட்டனார் வீட்டுல இருந்தா இறக்கப்பட்டு சோறு போட்டுருவாங்க. அப்ப அந்த அது வறுமை தானே, அவருக்குன்னு ஒண்ணு இருக்காது தானே, அவங்களுக்குன்னு சொத்து பத்து இருக்காது. அப்ப பாட்டனார் வீட்டிலையும் பெரியப்பா வீட்டிலையும் நீ வாழ்ந்து கொண்டு எவ்வளவு கஷ்டத்துல இருந்த, எவ்வளவு வறுமையில இருந்த, நான் என்ன பண்ணினேன், காயிலன், உன்னை வறுமை நிலையில கண்டு பாகுனா, உன்னை பெரும் செல்வந்தனாக கனியாக நான் ஆக்கினேன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை, நான் இறை தூதர் என்ற பிரகடனத்தை செய்கிற நேரத்தில் அவங்களுடைய நிலை என்ன, பெரும் செல்வந்தர்ங்கிற நிலை. அல்லாவே செல்வந்தர்னு சொல்றான்னா வழங்கிடணும். நம்ம செல்வந்தருமோ, என்ன செல்வந்தருமோ, ஒரு 10,000 ரூபாய் பெரிய பணக்காரர் அப்படிமோ. அல்லாஹ் செல்வந்தர்னு சொல்றான், எதை சொல்லுவான், அது யோசிக்கணுமா இல்லையா? அல்லாஹ்வுல சர்டிபிகேட் கொடுக்குறான், ஊர்லயே அவர் தான் டாப்ல இருக்கிறான். அப்ப அல்லாஹ் வந்து என்ன செய்வான், பெரிய செல்வந்தர்னு சொல்லுவான். அல்லாவே என்ன செய்யறான், நீ ஒண்ணும் இல்லாம கடந்த உடைய பெரிய பணக்காரன் ஆகிவிட்ட அப்படின்னு சொல்றான்னு சொன்னா அது ஒரு சொல்லத்தக்க அளவுக்கு செல்வம் இருக்குன்னு அர்த்தம். நம்ம மதிப்பீடு அல்லாஹ் மதிப்பீடு ஒண்ணா? அல்லாஹ்வுல இதை சொல்றான். அப்ப சொல்லத்தக்க அளவுக்கு, அதை குறிப்பிட்டு பேசத்தக்க அளவுக்கு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட செல்வம் இருந்துச்சுன்னு விளங்குது. அப்ப இவ்வளவு காசு பணத்தை வச்சிருக்கிற ஒரு ஆளு எதுக்குடா வந்துகிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி